இப்போ இந்த டாபிக்ல பார்த்தோம்னா அதெல்லாம் சரி பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணனாக்கா அந்த விஷயம்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். பி ரெகுலர் அண்ட் பஞ்சுவல் அட் ஒர்க் அண்ட் ஹோம். ஸோ வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையும் பஞ்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டூ த டாஸ்க் அசைன் டு யூ. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அது நீங்கள் கரெக்டாக முடிச்சிருங்க. பி பொலைட், பேஷண்ட், கோச்சியஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டு ஆல். ஸோ மற்றவங்ககிட்ட நாம் அமைதியாக பொறுமையாக மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து இருக்க மாதிரி இருந்தோம்னாக்கா எந்த பிரச்சனையும் வராது. அக்வயர் த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நெசசரி டு டூ த டாஸ்க் அசைன் டு யூ. உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோ அது வந்து முடிக்கிறதுக்கு நாலேஜ், அதுக்கு உண்டான நாலேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, கற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், பி ப்ரிப்பேர்ட் டு லேர்ன் மோர் அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். ஸோ நிறைய படிங்க, நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபைண்ட் மோர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் வேஸ் ஆஃப் கெட்டிங் யோர் ஒர்க் டன். உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கரெக்டாக முடிக்க முடியுமோ அதுக்கு உண்டான விஷயத்த கற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மேனேஜ் அண்ட் அப்ளை யுவர் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்லி, டு நாட் வேஸ்ட் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ்னாக்கா நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு உண்டான, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது புக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது மொபைலில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ், அதாவது மொபைலுங்கிறது ஒரு ரிசோர்ஸஸாக மாறுது, புக்ஸுங்கிறது ஒரு ரிசோர்ஸஸாக மாறுது. இது எல்லாமே கரெக்டாக நாம் யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃபாலோ த ரூல்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க் ஸ்ட்ரிக்ட்லி அண்ட் யூனிஃபார்ம்லி. ஸோ உங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து கரெக்டான ரூல்ஸையும் பாலிசிஸையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. Do not indulge in favorism or discrimination while doing your duty. Treat everyone equally. ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. இந்த ஃபேவரட்டான ஃப்ரெண்டு வேலை செய்கிற இடத்துல இந்த கொலிக்கு எனக்கு ஃபேவரெட்டு, அந்த கொலிக்கு எனக்கு ஃபேவரெட், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழகணும். ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க். எந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். நாம do not accept favors that may negatively influence the performance of your work. யார்கிட்டேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க, அது வந்து உங்களோட வேலையை வந்து நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Be loyal to your work and do the organization to which you belong. நீங்க வேலை செய்யற உங்க வேலைக்கும் வேலை செய்யற இடத்துக்கும் நீங்க உண்மையா இருக்கணும். Expose corruption wherever you encounter it. எங்க ஏதாவது லஞ்சமோ இல்லை தப்பு நடக்குதோ அதை வந்து நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இதுதான் கோட் ஆஃப் எத்திக்ஸ்.